நிறைய பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னு சொன்னால் சைலண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். சைலண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்றது அமைதியான விவாகரத்து அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நாங்கள் விவாகரத்துகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒருவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் பிரச்சனை வந்தால் அவங்க ஒரு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எனக்கு இவரோடு வாழ முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு பிறகு அதில் இருக்கிற ஜட்ஜ் அவங்களோட பேசி ஒரு முடிவுக்கு விவாகரத்து பண்ணுற ஒரு விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது சட்ட ரீதியாக நடக்கிற விவாகரத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இங்கே சைலண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பரவலாக இருப்பதாக நாங்கள் அவதானிக்க முடிகிறது. சைலண்ட் டிவோர்ஸ் என்கிற விஷயம் என்னென்று சொன்னால், குறிப்பாக எங்களுக்கு தெரியும், மனதளவில் அல்லது இமோஷனலி உணர்ச்சி ரீதியில் கம்யூனிகேஷனில் கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவரிடமிருந்து ஒருவர் முழுதாக விலகி இருத்தலை தான் நாங்கள் அமைதியான விவாகரத்து அல்லது நாங்கள் சைலண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக இப்படியாக இருக்கிற போது அவர்களுக்கு இடையில் இருக்கிற பேச்சுவார்த்தை குறைந்து போகும் அல்லது பேச்சுவார்த்தையே இருக்காது. அதே போல உணர்ச்சிகளை பகிர்தல் என்கிற விஷயம் நடக்காது. அன்பு, கவனம், பரிவு இது எல்லாமே எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு மாறுவார்கள். அதே போல ஒரே வீட்டில் வாழுகிற தனித்தனி நபர்களாக அவர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். நாங்கள் சொல்லுவோம் ஒரே கூரையின் கீழ் வாழுகிற ஹாஸ்டலர்ஸ் சொல்லுவோம். அதே போல ஒரு நாளும் பிரச்சனைகள் குறித்து பேசாமல் தவிர்க்க ஆரம்பிப்பார்கள். அதே போல் அவர்களுக்கு கூடுதலாக அவருடைய கன்வர்சேஷன் எதில் இருக்கும் என்று சொன்னால் குழந்தைகளை பற்றியதாக இருக்கும், அல்லது பணத்தை பற்றியதாக இருக்கும், அல்லது வீட்டு பொறுப்புகளை பற்றியதாக இருக்குமே தவிர அவர்களுக்கு இடையில் இருக்கிற சைக்காலஜிக்கலி இருக்கிற பாண்டிங் சம்பந்தமானதாகவோ அல்லது உணர்வுகள் சம்பந்தமானதாகவோ கம்யூனிகேஷன் சம்பந்தமானதாகவோ இருக்காது. அதே போல காலக்கிரமத்தில் அவருடைய உடல் நெருக்கமும் குறைந்து போவதை நாங்கள் அவதானிக்க முடியுமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அறிகுறியை நாங்கள் காணுகிற போது அவர்கள் சைலண்ட் டிவோர்ஸில் அல்லது ஒரு நாங்கள் சொல்லும் அமைதியான விவாகரத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும். ஏன் இப்படியான சைலண்ட் டிவோர்ஸ் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், தொடர்ந்தீர்ச்சியாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையிலே தொடர்ந்தீர்ச்சியாக திருமணம் முடிச்ச நாளிலிருந்தே பிரச்சனைகள், தீராத சண்டைகள் இதுக்கு ஒரு காரணமாக அமையலாம். அதே போல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதிலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அல்லது அதில் இருக்கிற குளறுபடி அல்லது அதில் இருக்கிற குறைபாடு காரணமாக இருக்கலாம். மூன்றாவது விஷயம், இருவருக்கும் இடையில் இருக்கிற மரியாதையில் ஏற்பட்டிருக்கிற குறைபாடு. உதாரணமாக ஒரு கணவர் மனைவியை மரியாதையாக நடத்தாதவராக இருப்பார், அல்லது ஒரு மனைவி கணவரை மரியாதையாக நடத்தாதவராக இருப்பார். அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதே போல உணர்ச்சி காயங்கள், சிலாக்களுக்கு இமோஷனல் வூண்டுன்னு சொல்லுவோம். அந்த உறவில் ஏற்பட்டிருக்கிற உணர்ச்சி காயங்களாக இருக்கலாம். அதே போல புறக்கணிக்கப்படுவதாக இருக்கலாம், நெக்லெக்ஷனாக இருக்கலாம். சில மனிதர்கள் அன்பை எதிர்பார்த்து அதை எதிர்பார்ப்பது கிடைக்காமல் ஒரு வகையான தனிமை உணர்வை அவர்கள் தனக்குள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதே போல பேசினால் சண்டை வரும் என்கின்ற ஒரு பயமாக இருக்கலாம். அதனால் அமைதியாக இருந்துடுறோம் என்று சொல்லுகிற கணவன்மாரும் இருக்கிறார்கள், மனைவியரும் இருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், குழந்தைகளுக்காக மட்டும்தான் நாங்கள் வாழுகிறோம் என்று சொல்லி அவருடைய அடிக்கடி அவருடைய பேச்சுவார்த்தையிலே வெளிப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான காரணங்களினால் தான் ஒருவருக்கு இந்த மாதிரியான சைலண்ட் டிவோர்ஸ் என்கிற விஷயம் அல்லது அமைதியான விவாகரத்து என்கிற விஷயங்கள் நடக்கிறது. இப்படியான ஒரு அமைதியான விவாகரத்து நிலைக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம், போய்விட்டால் அவர்கள் பொதுவாக தனிமை உணர்வோடு இருப்பார்கள், லோன்லினஸாக இருப்பார்கள். மன அழுத்தம் ஏற்படும், கவலைகள் வர ஆரம்பிக்கும், கோபம் அளவுக்கு அதிகமாக வரும், விரக்தி அடைவார்கள், அவருடைய செல்ஃப் வொர்த் குறைந்ததாக அவர்கள் உணர ஆரம்பிப்பார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவதானிக்க முடியுமா இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்? இப்படியான நபர்களை நாங்கள் நிறைய பார்க்கிறோம். எங்களுடைய நண்பர்களும் இருக்கிறார்கள், தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டார்கள் இருக்கிறார்கள். என்ன செய்யலாம் என்று சொன்னால், முதலாவது விஷயம், அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் இடையிலே ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன், ரைட்? குறைகளை பற்றி பேசாமல், குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் 2 பேருக்கும் இடையிலே திரும்ப நாங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவர் 2 பேருக்கும் இடையிலே ஒரு நல்ல ஓப்பன் கம்யூனிகேஷன், ஒரு மனம் திறந்த கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் என்கிறது முதலாவது விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அவர்கள் 2 பேரும் அவருடைய இமோஷனல் நீட்ஸ் பற்றி கதைக்க ஆரம்பிக்க வேண்டும். ரைட்? மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையிலிருந்து ஒதுங்கி தன்னுடைய இமோஷனல் நீட்ஸ் பற்றி தான் கதைக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு கணவர் தன்னுடைய இமோஷனல் நீட்ஸ் பற்றி கதைக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு மனைவி தன்னுடைய இமோஷனல் நீட்ஸ் பற்றி கதைக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒருவர் தன்னுடைய இமோஷனல் நீட்ஸ் பற்றி கதைக்கிற போது செவி சாய்க்கிறவராக இருவரும் இருக்க வேண்டும்.
மூணாவது முக்கியமான விஷயம், சில போது அவர்களுக்குள் கப்பல் கவுன்சிலிங் என்கிற விஷயம், அதாவது இந்த நாங்கள் சொல்லுவோம் கணவன் மனைவிக்கு இடையிலே நடத்தப்படுகின்ற ஒரு உளவல் துணை செயற்பாடு, இந்த கப்பல் கவுன்சிலிங்க்கு அவர்கள் வழிகாட்டப்படலாம். அதன் மூலமாக கூட அவர்களுக்கு நல்ல பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும். அதே போல எப்போதுமே கம்யூனிகேஷனை பொறுத்தவரையிலே நான் உன்னை உணர்கிறேன் என்கின்ற அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன்னை உணர்கிறேன், உன்னை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கிறது என்கிற வார்த்தையை ஒரு கணவனும் மனைவியும் அடிக்கடி பாவிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நீங்கள் பார்க்கலாம், குறிப்பாக குடும்பங்களை பொறுத்தவரையிலே மன்னித்தல் இருக்க வேண்டும். ரைட், ஆரம்பத்திலே என்னதான் ஹர்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் நாங்கள் மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல எங்களுக்குள் எல்லைகளை வரையறுத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எப்படி எங்கள் உறவை இதற்கு பின்னால் நாங்கள் கட்டி எழுப்ப போகிறோம், என்ன மாதிரியான நேரங்களை நாங்கள் செலவழிக்க போகிறோம், எப்படி நாங்கள் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் என்கிற விஷயங்களை இருவரும் கலந்து ஆலோசனை செய்வதன் மூலமாக நாங்கள் இந்த அமைதியான விவாகரத்திலிருந்து விடுபடலாம், ஒரு நல்ல உறவை கட்டி எழுப்பலாம். அதே போல நீங்கள் எப்போதும் மனசிலே ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பேசாமல் இருப்பது அமைதி அல்ல, அது மெதுவான பிரிவு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பேசாமல் இருப்பது நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம், பேசாமல் இருப்பது எங்களை தப்பிக்க வைப்பதற்கான ஒரு வழியாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது ஒரு அமைதியான மெதுவான பிரிவு என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட், இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்களும் இப்படியான ஒரு நிலையில் இருந்தால், ஒரு சிச்சுவேஷனில் இருந்தால் அதற்குரிய வழிகாட்டல்களை பெற்றுக் கொள்ளுங்கள். சொல்கின்ற விஷயங்களை சரியாக வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை எல்லோருக்கும் அமையட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம்.